உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுதான் குட்டிமா. சரி, அனன்யாவும் கேண்டில் வச்சிருக்க மாட்டா, அவளுக்கு ஒன்று கொண்டு போய் கொடுத்துரு. ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன்ப்பா. சிவகாமி சித்திக்கும் நான் கொடுத்துட்டேன். அதுக்குள்ள எப்படி? ஐயோ, கரண்ட் எப்ப வரும்னு தெரியலையே. நல்லா இடிச்சுக்கிட்டம்மா. கடவுளே. ஐயோ அம்மா, கேண்டில் இருக்கா? ஐயோ, ஏய், நம்ம வீட்ல ஏதுடி கேண்டில்? இந்த பாழா போன இன்வெர்டர் ஒர்க் ஆகல போல இருக்கு. உங்க அப்பாவை என்னன்னு போய் பார்க்க சொல்லுடி, போடி. இவ வேற வலிக்குது. இந்த நேரம் கெட்ட நேரத்துல கரண்ட் வேற போய் தொலைஞ்சு உயிரை வாங்குது. சித்தி, சித்தி இந்தாங்க சித்தி. சித்தியா? சித்தி என்கிட்ட கொடுத்தா அங்க வச்சுட்டு போ. இவ ஒருத்தி. அம்மா, அனன்யா, இந்தா இதுவும் ரூம்ல வச்சுக்கோ. புடி. ஒரு இம்சை. பாத்தீங்களாமா? அதுக்குள்ள எப்படி அவங்களுக்கும் கொடுத்துட்டு இங்கேயும் எடுத்துட்டு வந்த? எங்க ஊர்லலாம் நைட்டு எப்ப வேணாலும் கரண்ட் போகும். ஆ, அதனால நாங்க பக்கத்திலே விளக்கு வச்சிருப்போம். அந்த பழக்கம் தான் பாட்டி. ஓ, கரண்ட் எப்ப வரும்னு தெரியலையே. பாட்டி, இன்னும் 2 மணி நேரத்துக்கு வராதாம். கரண்ட் ஆபீஸ்க்கும் நான் கால் பண்ணி கேட்டுட்டேன். ஓ, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சான். அதையும் கேட்டுட்டியா? ஆமா பாட்டி. ம், ஏதாவது ஒன்று தேவைப்படும் போது தான் அதை சரி பண்ணாதது ஞாபகத்துக்கே வருது. இந்த யூபிஎஸ் ப்ராப்ளமை சரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தம்மா. சுத்தமாக மறந்தே போயிடுச்சு. 2 மணி நேரம் எப்படி தான் கரண்ட் இல்லாமல் இருக்க போகிறோமோ தெரியல. அப்பா, ம், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னம்மா? நீ பாத்து வா, படிக்கட்டை இடிச்சுக்க போற. மெதுவா. சரி பாட்டி. நேரங்கட்ட நேரத்துல படி ஏறிவான்னா என்ன பண்றது? மா, அப்பாவும் பாட்டியும் எதுக்குமா நம்மள மாடிக்கு வர சொன்னாங்க? எனக்கு என்னடி தெரியும்? ஐயோ, அந்த கிழவிதான் அப்பப்ப ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கு. உங்க அப்பாவும் அதுக்கேத்த மாதிரி ஆடுறாரு. வா, போய் என்னன்னு பாக்கலாம். ம், அனன்யா, வா. கூப்பிடுறாருல்ல, வா. ம். இப்படி உட்காருமா. எதுக்கு கூப்பிட்டீங்க இப்போ? உட்காரு, சொல்றேன். உட்காருமா. சொல்லுங்கப்பா. அன்பரசி 2 மணி நேரம் கரண்ட் வராதுன்னு இன்ஃபார்ம் பண்ணா. இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஒன்னு பண்ணலான்னு கேட்டா. ஊர்லலாம் கரண்ட் போன உடனே பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டு பசங்களாம் ஒன்னா சேர்ந்து மொட்டை மாடிக்கு வந்துருவோம். ஒன்னா சேர்ந்து திருடம் போலீஸ் விளையாடுவோம். அதுக்கப்புறம் ஒன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்து நிலாசோறு சாப்பிடுவோம். நம்மளும் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணலாமா? சித்தி, அனன்யா, நீங்க, நான், பாட்டி, மஞ்சு, மங்கா பாட்டி எல்லாருமா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா குட்டிமா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வீட்டுல நடந்ததே இல்லை.
ஏய் இருடி, ஏதாவது சொல்ல போறாங்க. சரி இப்ப நம்ம எல்லாரும் விளையாடலாமா? இந்தாங்க மேடம், எடுத்துக்கோங்கப்பா. இந்தாங்க. இந்தாங்க பாட்டி. ம். ஆ, அனன்யா எடுத்துக்கோ. ம் ம் இந்தா. ஏய், எனக்கு தான் திருடன் வந்திருக்கு. மா பாரு, எனக்கும் திருடன் தான் வந்திருக்கு. ஆ, அனன்யா உனக்கு? சிப்பாய். விளையாட்டுல கூட ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது பாரு. அம்மா, ம், போலீஸ் வந்திருக்கு. எனக்கும் அதேதான். இந்த கிழவி போலீஸ் அம்மா. சரியா போச்சு போ. இப்போ திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பாப்பா. ம்? ம்? குட்டிமா கண்டிப்பா ராணிதான். மஞ்சு. மேடம், நான் ராஜா மேடம். ஓ, ம்ஹும். சரி சரி, விளையாடினதெல்லாம் போதும். நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். பாட்டி கையால உருண்டை பிடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அம்மா ம், இங்க பாரு, என்னாச்சு? வசந்த் மெசேஜ் பண்ணிருக்காமா. ஆ, வா போலாம். எனக்கு தலை வலிக்குது, நான் கிளம்புறேன். இருடி நானும் வரேன். என்னம்மா? வாமா. அம்மா, அப்பா எனக்கு கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கு, நான் கிளம்புறேன்ப்பா. ஏய் அனன்யா, கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. இந்த நேரத்துல போய் என்ன எழுத போறா? அம்மா விடுங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.